மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். நெருங்கும் சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கியது. தேர்தல் திருவிழா களத்தில் அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ரவீந்திரன், இந்த 4.5 ஆண்டு சாதனைகளாக இது பொதுவாக எதிர்ப்பு அரசியல் தான் இந்தியாவிலும் சரி, குறிப்பாக தமிழகத்திலும் சரி. இவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு எதிர்கட்சிக்கு ஆதரவாகவும் அடுத்த முறை அவர்களுக்கு ஆதரவாகவும் மாறி மாறி பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு அரசியலை அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் திமுக இருக்கிறதா? ஒன்று, எதிர்ப்பு அரசியலுக்கான மனநிலையோடும் சூழலோடும் மக்கள் இருப்பதாக நினைக்கிறீர்களா? இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியினுடைய சாதனைகளாக அதிமுக எடுத்து செல்வதற்கு என்னென்ன விஷயங்கள் அவர்கள் கையில் இருப்பதாக நினைக்கிறீங்க? அதாவது எதிர்ப்பு அரசியல் அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல வந்து திமுக தான் இருக்குது. திமுக பலகீனமாக இருக்கிறதுனால மற்றபடி 3 பேர் கிளைம் பண்ணுறாங்களே தவிர, அதில் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது ஒரு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது திமுக தான். மற்றபடி சாதனை ஒரு அரசுங்கும் போது எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளிலும் வந்து கெய்னர்ஸும் இருப்பாங்க, லூசர்ஸும் இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் மடிக்கலனி இலவசங்கள் கொடுக்கும்போது அதில் கெய்னர்ஸ் இருக்கிறாங்க. அந்த இலவசத்தை கொடுக்குறத நீங்களே விமர்சிக்கிறீங்க. அதில் வந்து ஒரு தரப்பு மக்கள் அதை லூசர்ஸ்ன்னு அதை தங்களை ஃபீல் பண்ணுறாங்க. லேண்ட் அக்விசிஷன்னா அதுக்கு வந்து கெய்னர்ஸ் நகரப்புறத்தில் இருப்பாங்க, லூசர்ஸ் கிராமப்புறத்தில் இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையுமே கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருப்பாங்க. லூசர்ஸை வந்து மேஜர் ஆப்போசிஷன் வந்து கெயின் பண்ணதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு கருணாநிதி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருன்னா, செம்பரம்பாக்கம் ஏரியாவில் வந்து தப்பு பண்ணவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்பாங்க. தட் மீன்ஸ் நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்துடும்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு 4 பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்ட ஆட்கள். அவங்க வந்து புதிய கொள்கைகள்னு சொல்லி நாங்கள் வந்து 65% நடுநிலை வாக்காளர்கள் நாங்கள் வருவோம்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருல. ராமதாஸ் வந்து அன்புமணியை சீஃப் மினிஸ்டராக சொல்லி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. சீமான் வந்து 214 தின வேட்பாளரை போட்டு அவர் சில புதிய மதம் புதிய இதுகளெல்லாம் சொல்லி அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. இப்படி எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்றது வந்து அவங்க அரசியல்ல உரிமை. இதுல வந்து இந்த ப்ரொஜெக்ஷன்ல வந்து நிரூபிக்கப்பட்ட ப்ரொஜெக்ஷன்ல இருக்கிறது திமுக தான். 96ல அவங்க நிரூபிச்சிருக்காங்க, 2006ல நிரூபிச்சிருக்காங்க, 16ல அவங்க நிரூபிப்புங்கிற அந்த ப்ரொஜெக்ஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த மக்கள் நல கூட்டணி உள்ளிட்டவர்கள், அதாவது 2 கட்சிகளின் மீதும் 2 கட்சிகளுடைய ஆட்சிகளின் மீதும் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு நிலை இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு வெறுப்பு மனநிலை இருக்கிறது. நீங்க எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுகவின் மீது இருந்த வெறுப்பு இப்போ உடனடியாக மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி, அல்லது அதற்கு முன்பு அதிமுகவின் மீது இருந்த வெறுப்பு உடனடியாக மாறிடுமா அப்படிங்கிற கேள்வி. அப்போ மாற்று என்று ஒன்று இல்லாததுனால்தான் மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் வந்தது. இந்த முறை அது நடக்காது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது, முதல் முறையாக வரக்கூடிய ஒருவரை இதற்கு முந்தைய தேர்தல்களை மட்டுமே மனதில் வைத்து, அவருடைய வாக்கு சதவீதத்தை மட்டுமே மனதில் வைத்து மக்கள் நல கூட்டணியை கணிப்பது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? இல்லை, வாக்கு சதவீதத்தை வச்சு கணிக்க கூடாதுங்கிறத நான் மறுக்க விரும்பல. இன்னொரு யதார்த்த உண்மை என்ன பார்க்கணும்னா, 1977 தான் திமுக வர்சஸ் அண்ணா திமுக பொலிட்டிக்ஸ் வந்து செட்டில் ஆகுது. அப்போ வந்து 55% வாக்குகள் வந்து 2 பேரும் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் குறைஞ்சபட்சம் வந்து எந்த தேர்தல் எடுத்து பார்த்தாலும் 65% வாக்குகள் இருக்குது. இந்த 65% வாக்குகள் குறைஞ்சு போயிடணுங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியும்? என்ன இதுல என்னன்னா, சமூக வலத்தில் உள்ள புதிய இளைஞர்களுக்கு வந்து கருணாநிதி மேலேயும் ஜெயலலிதா மேலேயும் ஈர்ப்பு இல்லை, கருணாநிதி மேலேயும் ஜெயலலிதா மேலேயும் ஈர்ப்பு இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த இளைஞர்கள் தான் இந்த இதுல வேகமா நிற்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு வாக்குகளை கொண்டு வருங்கிறது டு பி சீன் தான். நம்ம வந்து கடந்த காலங்களை பார்க்கும்போது வந்து யதார்த்தமா சொன்னா, காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி வைக்கும்போது அவங்க 15% வாக்குகளும் 8 எம்பியும் பெற்றாங்க. தனிச்சு நிற்கும் போது 4.5% வாக்குகள் தான் பெற்றாங்க. இதே அதிமுக கூட்டணி வச்ச கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும். ஸோ இவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போதும் வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இல்லை. ஏற்கனவே இவங்க வந்து நம்ம வந்து இவங்க கடந்த தேர்தல்களில் வந்து திமுக அண்ணா திமுகவோட மைனர் பார்ட்னர்ஸ் ஆயிருந்தவங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. என்றாலும் இன்னைக்குள்ள சூழ்நிலையில கருணாநிதிக்கும் நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அதிகம், ஜெயலலிதாவுக்கும் நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அதிகம் போது அந்த வாக்காளர்களை கவர்வதற்கு சீமான், ராமதாஸ், வைகோ, மக்கள் நல கூட்டணி இந்த மைனஸ் இவர்களுக்கு பிளஸ்ஸா மாறுமான்னு கேட்கிறேன். இல்லை, எந்த அளவுக்கு அதான் நீங்க பிளஸ்ஸா மாறணும், அரசியலில் வந்து எடுத்ததுல ஆட்சியை பிடிச்சிடணும்னு யாரையும் சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்க இருப்பை தக்க வைக்கணும், அவங்கள வளர்த்துக்கணும், அரசியலை தங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்திக்கணும். இதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. இதற்கான இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தொடர்பாக தொடர்ச்சியான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதில் வந்து நீதி விசாரணை வேண்டும், இதனால் தான் இது ஒரு செயற்கை பெடர் என்பது போன்ற வாதங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தி பொதுப்பணித்துறையுடைய முன்னாள் தலைமை பொறியாளர் திரு வீரப்பன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்தி. நீங்கள் இதற்கு காரணம், இந்த அரசையும் முழுக்க நீங்கள் காரணம் சொல்வது அவர் எந்த அரசியல் சார்புடையவரும் அல்ல. சில விஷயங்களை அவர் ஒரு பொதுப்பணித்துறையுடைய முன்னாள் பொறியாளர், தலைமை பொறியாளர் அப்படிங்கிற அடிப்படையில் டேட் வைஸ் சில விஷயங்கள் குறிப்பிடுறாரு. 1ஆம் தேதி அணையினுடைய இருப்பு எவ்வளவு, நீர் வரத்து எவ்வளவு, 2ஆம் தேதி எவ்வளவு, வரத்து எவ்வளவு, திறந்து விடப்பட்டது எவ்வளவு, இதெல்லாம் தெளிவாக கொடுக்குறாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து சைதாப்பேட்டை ஆற்றை கடந்த தண்ணீர், அன்றைக்கி 2ஆம் தேதியெல்லாம் கடந்த தண்ணீரினுடைய கன அடி கிட்டத்தட்ட 55,000 முதல் 60,000 கன அடி நீர் கடக்கிறது.
இது அவ்வளவும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்டதாக இவர்கள் சொல்வது முற்றிலும் பொய்யானது. ஏன்னா செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய மொத்த கொள்ளளவே 33,000 கன அடி தான். அப்போ அங்கேருந்து 29,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இது அல்ல பிரச்சனை. அதை தாண்டி வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய இன்ன பிற ஏரிகள், குளங்கள், இதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், மழை, பெருமழை, அந்த மழையினுடைய தண்ணீர் இவையெல்லாம் சேர்ந்து தான் வந்தது. ஒட்டுமொத்தமாக இவ்வாறு இந்த அரசு தான் அதை திட்டமிடாமல் திறந்தது, திட்டமிட்டிருக்கலாம் என்ற வாதங்கள் ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒன்றையும். இன்னொன்று, இந்த ஆக்கிரமிப்பு குறித்து பேசுகின்ற பொழுது குறிப்பாக சைதாப்பேட்டை பாலத்தை மட்டும் சொல்றாரு, ஒரு 12 வழிகளின் மூலமாக அது கிடக்குது கீழே. ஆனால் இப்போ அங்கே 5 வழி தான் இருக்குது, 7 வழிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார். 6 வர 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 சுருங்கி கொண்டே போகிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும், ஆற்றினுடைய 2 கரைகளும் சம உயரத்தில் இருக்கணும், ஒரு கரை உயரமாகவும் ஒரு கரை உயரம் குறைவாகவும் இருந்தால் குறைவான பகுதியில் தண்ணீர் உள்ளே போகும். இங்கே அதெல்லாம் நடந்திருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் இந்த 4.5 ஆண்டுகளில் மட்டுமே நடத்ததாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதற்கு முன் ஆண்டவர்களுக்கும் அதற்கு முன் ஆண்ட அதிமுக எல்லாருக்குமே பங்கு இருக்கிறது அப்படிங்கிற கணக்கில் எடுக்கின்ற பொழுது இந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதை மட்டுமே வைத்து அதன் மூலமாக இந்த அரசை குற்றம் சாட்டுவதன் மூலமாக ஒரு எதிர்ப்பு அரசியலின் மூலமாக திமுக ஆதாயம் அடைய நினைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அது நியாயமான வாதமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வைத்திருக்கிறார்கள். அதாவது செம்பரம்பாக்க ஏரி பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதை வந்து கிளப்பி கொண்டிருக்கிறது கிடையாது. அனைத்து தளத்திலும் எல்லா ஊடகங்களிலும் சரி அனைத்து கட்சியிலும் இதை கிளப்பியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக இப்போ இந்த பொறியாளர் சொன்னதில் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி நீர் மட்டும், செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பும் இந்த வெள்ளத்துக்கு காரணம்ன்றதை யாராலும் மறுக்க முடியாது. இல்லை அப்சல்யூட்லி. ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை திறக்கப்பட்டது அவர் சொல்கிறாரு. டிஎம்சி 1/12/2015 அண்ணனுடைய இருப்பு 3.141, வரத்து 960, வெளியேற்றம் 960. 2ஆம் தேதி 26,000 கனஅடி நீர் உள்ள வருகிறது, 29,000 கனஅடி நீரை வெளியில் வெளியேற்றுறாங்க. 3ஆம் தேதி 10,200 கனஅடி வருது, 11,000 கனஅடி வெளியில் வெளியேற்றாங்க. நீங்கள் 4ஆம் தேதி வரும்போது அது குறையுது, 4,900 கனஅடி வருது, 5,000 கனஅடி நீரை வெளியில் வெளியேற்றாங்க போது இருக்கிறத அப்படியே வெளியேற்றிருக்கிறாங்க. இதை யாரும் முடிவெடுக்க மாட்டார்கள். பேரிடர் காலங்களில் அந்த அதிகாரிகளே முடிவெடுத்து அனுப்புவதுதான் வழக்கம். குடிநீருக்காக அல்லது பாசனத்திற்காக திறக்கின்ற பொழுது மட்டுமே, சாதாரண நிலையில பாசனத்திற்காக திறக்கின்ற பொழுது மட்டும்தான் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவருடைய அனுமதி கேட்கப்படும். இந்த மாதிரியான நிலையில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணைக்கு பின்னாலையும் பார்க்க மாட்டாங்க, அணைக்கு முன்னாடியும் பார்க்க மாட்டாங்க, அணையை மட்டும்தான் பார்ப்பாங்க, திறப்பாங்க. அதுதான் வழக்கம்ன்றார். இதுல நீங்க முதலமைச்சரை குற்றம் சாட்டுவது எந்த அளவுக்கு சரியான சொல்றேன். நீங்க பேரிடர் காலத்தில் ஒரு அரசு வந்து மக்களை பேரிடர் காலத்தில் காப்பாற்றுவதுதான் அரசு. சகல அதிகாரங்களையும் தன் கையில் வைத்துள்ள, சகல இயந்திரங்கள் தன் கையில் வைத்துள்ள அரசு இந்த பேரிடர் காலம் வரும் என்று முன்கூட்டியே எச்சரிக்கப்படுகிறது. கனமழை பெய்யும் சொல்றாங்க. அப்படி வந்து அப்போ அன்றைய தினம் செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து 24 அடி நீர் நிரம்பி இருக்கிறது. கனமழை பெய்யும் சொல்றாங்க. இவருடைய வாதத்தின்படி எடுத்துக்கொண்டால் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறந்தால் மட்டுமதான் மற்ற, அப்போ மற்ற நீர்நிலைகளும் இந்த ஆற்றில் வந்து கலக்கும் என்ற அச்சம். அதுதான் அவர் சொல்றாரு. முந்தைய இரவு வரை எல்லா மற்ற இருக்கக்கூடிய அந்த வழிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எதுவும் நிரம்பவில்லை. இல்ல ஆதாரபூர்வமா சொல்றாங்க. 2 விஷயம் நான் முடிச்சிடறேன். அவர் இல்ல, நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, இதே வாதத்தை, இதை செயற்கை பேரிடர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியே கேள்வி நேரம் விவாதித்திருக்கிறது. இதுல எந்த அரசியல் சார்பும். இன்றைக்கு ஒரு முன்னாள் தலைமை பொறியாளர் சொல்லியிருக்கிறார். அவரை வச்சு நான் கேட்கக்கூடிய கேள்வியா தான் இதை கேட்கிறேன். நீங்க 400 மில்லிமீட்டர் அளவிற்கு அன்றைக்கு ஒரு இரவு மட்டும் விடாமல் மழை பெய்கிறது. கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது உண்மைதான். ஆனால் 400 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்யும் என்று எக்ஸாக்டா வானிலை ஆய்வு மையம் சொல்லல. இன்ன பிற நாடுகள் அந்த மாதிரி சொல்றாங்க, இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இத்தனை மில்லிமீட்டர் கனமழை. இதெல்லாம் இங்க சொல்லல. 26,000 கனஅடி நீர் திடீர்னு வருது, 29,000 கனஅடி நீரை வெளியேற்றாங்க. இதற்கு மேல் என்ன செய்ய முடியும்னு ஒரு கேள்வி. அதுக்குதான், அதாவது கடுமையாக மழை பெய்தது நவம்பர் மாதத்தில் எடுத்துக்கொண்டால் நவம்பர் 16ஆம் தேதி 24.6 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதுதான் நவம்பர் மாதத்தில் அதிகமாக பெய்த மழை. 1ஆம் தேதி இரவு பெய்தது அல்ல, 1ஆம் தேதி இரவு பெய்தது 20 சென்டிமீட்டர் மழை தான். ஆக இந்தபடி கடுமையான வெள்ளம் வந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நவம்பர் 16ஆம் தேதி அந்த வெள்ளம் வந்திருக்கணும் சொல்ல வரோம். நான் கேட்கறதெல்லாம் 16ஆம் தேதி பெருவெள்ளத்திற்கு பிறகு 23 நவம்பர் 23 சென்னை மாநகரத்திலே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் மழை பெய்து ஏற்பட்ட பிறகு அன்றைய 19 சென்டிமீட்டர் மழை பெய்யுது 23ஆம் தேதி. அது தொடர்ந்து 3 நாட்கள் மழை பெய்யும் எச்சரித்த பொழுதும் இவ்வாறு நீர்நிலைகள் எல்லாம் இங்கு வந்து சேரும் கனமழை பெய்தால் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க அரசு தவறி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அல்லவா. திருப்பி சொல்றேன், 2005ஆம் ஆண்டு ஒரு பெரிய வெள்ளம் பெய்கிறது. அன்றைக்கு சைதாப்பேட்டை பாலத்திற்கு அடியில் தண்ணீர் கிடப்பதற்கு 12 வழிகள் இருந்தன. இதெல்லாமே நான் சொல்றது திரு வீரப்பன் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவற்றில் 7 அடைக்கப்பட்டு விட்டது. 2005 அன்றைக்கு அதிமுக ஆட்சி. 2005 12 வழிகளின் வழியாகவும் தண்ணீர் வெளியேறியது. இப்போ 7 வழி அடைக்கப்பட்டு வெறும் 5 வழிகள் தான் இருக்கிறது. அப்படிங்கிற போது தண்ணீர் ஒரு பக்கம் உயரமும் குறைவாக இருக்கிறது. உயரம் குறைவான பகுதியின் வழியாக குடியிருப்புகளுக்குள் நீர் புகுவது இயல்பான ஒன்று. அப்படித்தான் நீர் புகுந்திருக்கிறது. இதுல எங்கிருந்து வந்து
அதிமுகவை மட்டுமே குறை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை திமுக பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி திருப்பி இதைத்தான் நான் திரும்ப சொல்றேன். இப்பொழுது நீங்க ஆற்றுடைய போக்கை யாரும் மாற்றி அமைக்க முடியாது. ஆறு ஒரு பக்கம் தாழ்ந்து நான் கேட்கறதெல்லாம் இவ்வளவு மிகப்பெரிய வெள்ளம் அசோக் பில்லர் வரைக்கும் எப்படி வருது, எப்படி கேகே நகர் வரைக்கும் வருது? அதான் சொல்றேன், ஒரு பக்கம் உயரம் குறைவா இருக்கு, ஒரு சொல்ல பக்கம் வரேன். ஜாஸ்தியா இவ்வளவு இருக்கு. மிகப்பெரிய வெள்ளம் மற்ற இடங்களிலிருந்து இங்க வந்து சேர் என்பது இப்படிப்பட்ட அறிவுடைய அதிகாரிகளுக்கு தெரியாதா? இவர்கள் அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? இங்க இதெல்லாம் வெள்ளம் வந்து மீறி செம்பரமாக்கையில கலக்கும் பொழுது அடையாறு ஆற்றில மிகப்பெரிய வெள்ள வரும்ன்றலாம் உங்களுக்கு தெரியாதா? அதான் திருப்பி சொல்றேன், ஆற்றின் கரைகள் சமமாக பராமரிக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆறு தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும், செம்பரமாக்கம் ஏரி தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்க வேண்டும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் விஷயம் திடீரென்று ஒரு பெருமழை, செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்புகிறது, எதிர்பார்க்காதை விட பெரிய அளவிற்கான தண்ணீர் உள்ளே வருகிறது, தண்ணீரை திறந்து விடுறாங்க, தண்ணீர் ஊருக்குள்ள போகுது. இப்போ தண்ணீரை திறந்து விட்டதில் அல்ல பிரச்சனை, இந்த ஆக்கிரமிப்புகளிலும் இந்த ஆறுகளை தூர்வாராததிலும் இருப்பதுதான் பிரச்சனை. அதுதான் தண்ணீர் உள்ள போனதுக்கு காரணங்கிறாங்க. இதெல்லாம் சரியாக இருந்தால் எவ்வளவு தண்ணீர் வந்திருந்தாலும் இந்த பாதிப்பு வந்திருக்காதுங்கிறதா வாதம். அப்ப இதெல்லாம் சரியாக இல்லாமல் போனதற்கு இந்த 4.5 ஆண்டு காலம் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்ற வாதம் ஏற்புடையதா அப்படிங்கிறதா தொடர்ந்து மக்களோட கூட்டணி கொண்டு வந்து கேளுங்க. இதனை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் ஒரு 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பெருவெள்ள காலத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்ட காரணத்தால் தான் இப்படிப்பட்ட இழப்புகளும் தடுக்கப்பட்டது என்பது வரலாறு. ஆனால் இப்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இவ்வாறு வருமுன்னர் காவாதது போல இவ்வளவு பெருவெள்ளம் வரும் என்று தெரிந்தும் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. எப்பொழுது எச்சரிக்கை வெளியிட்டாங்க? நீங்க செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டது மட்டுமே இல்லை எடுத்துக்கிட்டால் கூட இந்த அதிகாரி சொன்னது போல அது ஒரு மிட்டிகேட்டிங் பாயிண்ட் தான். அந்த பெருவெள்ளம் திறந்து விட்டது தான், 29,000 கண்ணாடி திறந்து விட்டது அவங்களே சொல்றாங்க. நீங்க சொல்றபடி 55,000 கண்ணாடி தண்ணீர் வந்தா அப்ப 26,000 கண்ணாடி தண்ணீர் வெளியில இருந்து இங்க வந்தது. ஏன் இதை முன்கூட்டியே கணிக்க தவறினார்கள்? இப்படிப்பட்ட வெள்ளமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் சென்னை மாநகரம் முடிக்கணும்னு ஏன் முன்கூட்டியே தெரியல? அப்ப ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்களா? இதற்காகத்தான் நாங்க கேட்கிறோம். ஏன் விசாரணை கமிஷன் கேட்கறதுல இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது. அதுதான் இந்த விசாரணை கமிஷன் கேட்கின்ற பொழுது செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விடப்பட்டதை பற்றி மட்டுமே விசாரணை கமிஷன் அமைப்பதற்காக கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த ஆக்கிரமிப்புகளையும் சேர்த்து எல்லாமே சேர்த்து விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்ற வாதத்தில் திமுக ஏன் உறுதியாக நிற்க மறுக்கிறது அப்படிங்கறத தொடர்ச்சியாக அதுல இருந்து ஒரு சிறிய இடைவெளி ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. நீங்க இப்ப ஏற்பட்ட தவறுகளுக்கு ஊடகங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன கேட்டா கடந்த ஆட்சியில் ஏன் செய்யலன்னா இப்ப ஏன் நீங்க இந்த பேரிடர் காலத்துல செய்ய தவறுகள் என்று கேட்பதற்கு யாருக்கு கேள்வி கிடையாது. அவங்க ஏதோ சேர்த்து சொல்றதுக்காக திமுக ஆட்சியில் செய்ய தவறியது அதான் நான் திருப்பி சொல்றேன். செயற்கை பேரிடர் என்ற வார்த்தையே பயன்படுத்தி கேள்வி நேரம் விவாதித்து அதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த அரசு எங்கெல்லாம் தவறி இருக்கிறது என்பதை மிக தைரியமாக சுட்டி காட்டி இருக்கிறது கேள்வி நேரம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா கடந்த ஆட்சி காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளும் ஒழுங்காக நடைபெறவில்லை என்பதை நீங்கள் ஏன் திறந்த ஆதாரத்தோடு சொல்ல முடியாது. இந்த குறிப்பிடுறேன் இவ்வளவு ஆதாரத்தை நான் சொல்ல வீரப்பன் அவர்கள் சுட்டிக்காட்டிய ஆதாரங்கள் தான் இவ்வளவு ஆதாரத்தை நான் சுட்டிக்காட்டிக்கிறேன். 2005 சைதாப்பேட்டையில் இருந்த 12 வழிகள் இப்பொழுது 5 வழிகளாக மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த 4.5 ஆண்டு காலத்தில் மாற்றப்பட்டதா அங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நான் வர இல்ல நான் ஏன் திருப்பி இந்த கேள்வி வைக்கிறேன். இது திமுக பிரச்சனையா மட்டுமே மாற்றப்படல. நான் பொதுவாக இந்த விவாதம் என்பது 2 ஆட்சிகளின் மீதுமான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுகின்ற பொழுது இதில் அதிமுகவிற்கு எதிரான மனநிலையை அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் திமுக இருக்கிறது என்கிற வாதம் எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதமாக இருக்கும், அது மக்கள் அந்த வாதத்தை எந்த அளவிற்கு நம்புவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதை தாண்டி இன்றளவுக்கும் தேர்தல் அரசியலில் களத்தில் திமுக தான் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது. அதிமுகவிற்கு எதிரான மனநிலை மக்கள் ஒரு வாக்கு அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிரதானமாக திமுகவிற்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார் ரவீந்திரன் துரைசாமி. பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.